select any one of the operating system like open source or Windows operating system. Among them, your team will be going to discuss about features, history or versions of that particular operating system chosen by your team. Okay, let's start the discussion. Yes, the Windows operating system is created by the Microsoft. The company is founded by Bill Gates and Paul Allen in 1975. Which is the Windows ideas to implement? The ideas for the Windows and to implement in 1983 when Microsoft announced to develop of the graphical into interface GUI based operating environment. Which years of the Windows implement? After 2 years of the developed Windows, first was the official release on November 2019. விண்டோஸ் ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணது வந்து நவம்பர் 20, 1985. அதுக்கப்புறம் இது வந்து இனிஷியலி கிரியேட்டட் ஆஸ் எ கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். இதோட கீ ஃபீச்சர்ஸ் வந்து GUI, மல்டிபிள் டாஸ்கிங், ஃபைல் சிஸ்டம், செக்யூரிட்டி. இதோட பாப்புலர் வெர்ஷன்ஸ் வந்து விண்டோஸ் XP, விண்டோஸ் 7, விண்டோஸ் 10, விண்டோஸ் 11. நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து பாப்புலராக இருக்கிறது வந்து விண்டோஸ் XP. அதோட இடம் வந்து 2001 2006 வரைக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் விண்டோஸ் விஸ்டா நம்ம இருந்துச்சு. அது வந்து 2007 2009 வரைக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் விண்டோஸ் 8.8, அதுக்கப்புறம் 8.1 இந்த ரெண்டு வந்து 16 வரைக்கும் அது இருந்துச்சு. 12-16 வரைக்கும். அதுக்கப்புறம் விண்டோஸ் 10ஓட ஏரா வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அது வந்து 15 21 வரைக்கும் அது வந்துருச்சு. அதுக்கப்புறம் விண்டோஸ் 11 ஒரு இது வந்துச்சு. அதனோட ஏரா வந்து இப்போ ப்ரெசென்ட் வரைக்கும் இருக்குது. இந்த ரெண்டும் வந்து மல்டிபிள் வெர்ஷன்ஸ். ஆனால் வந்து ரெண்டோட இது வந்து ஒரு இதுக்கு பேஸ்டாக மாறும். அவ்வளோதான். ஆப்டிமைசேஷன் பண்ணுறதால ஒரு சில ஓப்பன் சோர்ஸ் ஓஎஸ்ன்னு சொல்லிட்டு விண்டோஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்காக இருக்குது. அதில் ஒன் ஆஃப் தி ஓஎஸ் பார்த்திங்கன்னா அட்லாஸ் ஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வெர்ஷன்ஸ்க்கும் ஒரு ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து எடிட்டிங்க்கு வந்து நீங்கள் வந்து ஸ்மூத் எடிட்டிங் வந்து யூஸ் பண்ணணும்னா விண்டோஸில் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடான சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா விண்டோஸ் 10 வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா விண்டோஸ் 11 கம்பேர் பண்ணும்போது விண்டோஸ் 10 ப்ராசஸ் ஆக்டிவிட்டிஸ் வந்து கம்மியாக இருக்குது. Advantages of Windows பார்த்தீங்கன்னா Windows has a consistent and intuitive interface making it easy and user for every skill level. இது விண்டோஸோட இன்டர்ஃபேஸ் ரொம்ப ஸ்கில் தேவைப்படாததுனால ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுனால யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். வைட் ரேஞ்ச் ஆஃப் சாஃப்ட்வேர், மோஸ்ட் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் ஆர் டெவலப்டு ஃபார் விண்டோஸ். டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இது வந்து அப்கிரேட் காஸ்ட் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். எந்த விண்டோஸ் ஹார்ட்வேர் வந்தாலும் அது ஹையாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு கேமிங் லிமிடேஷன். வைல் விண்டோஸ் இஸ் பாப்புலர் ஃபார் கேமிங் இஷ்யூ லைக் ட்ரைவ் ப்ராப்ளம்ஸ், ஃப்ரீக்வெண்ட் அப்டேட்ஸ் அண்ட் ரிசோர்ஸ் டிமாண்ட்ஸ். விண்டோஸில் பார்த்தீங்கன்னா நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதில் வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். மல்டிடாஸ்கிங் வந்து நிறைய இது யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். அப்புறம் ஃபைல் சிஸ்டம் வந்து நிறைய ஃபைல் சிஸ்டம் இருக்குது. மெயினாக வந்து NTFSஸும் ஃபேட்டும் EXFATன்னு ஒன்று இருக்குது. NTFSனால் நியூ டெக்னாலஜி வந்து இன்க்ளூட் பண்ணி சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து ஃபேட்னா ஃபைல் அலோகேஷன் சிஸ்டம் இருக்கும். அப்புறம் எக்ஸ்டெண்டட் ஃபைல் அலோகேஷன் டேபிள் ஒன்று இருக்குது. இதெல்லாம் ஒரு ஃபைல் சிஸ்டம் இருக்கும். ஹார்ட்வேர் பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸ் ஹார்ட்வேர் மாதிரி நிறைய இருக்குது. அதில் வந்து பிரிண்டர், ஸ்கேனரு, அப்புறம் கிராஃபிக்ஸ் கார்டெல்லாம் நிறைய இன்க்ளூட் பண்ணி வச்சுக்கலாம். செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸில் ஒரு நல்லா இருக்கும். பட் ஃபயர்வால் வந்து என்ஸ்கிரிப்ஷன் இருக்கங்காட்டி கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ விண்டோஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பில் கேட்ஸும் அவங்க டீம் சேர்ந்து அவங்க ஆர்கனைசேஷன் சேர்ந்து விண்டோஸ் ஃபங்க்ஷன்ஸ் மொத்தமாக டெவலப் பண்ணாங்க. அது என்னென்ன ஃபங்க்ஷன்னா இப்போ சிஸ்டம் ஃபங்க்ஷன், ஃபைல் அண்ட் ஃபோல்டர் ஃபங்க்ஷன், நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட் ஃபங்க்ஷன், செக்யூரிட்டி அண்ட் மெயின்டெனன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், accessibility ஃபங்க்ஷன், யூசர் இன்டர்ஃபேஸ் ஃபங்க்ஷன், ஹார்ட்வேர் ஃபங்க்ஷன் அண்ட் நெட்வொர்க் ஃபங்க்ஷன். ஸோ இந்த சிஸ்டம் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா டே டு டே யூஸ் பண்ணுற டிவைஸ் மேனேஜர், ஈவெண்ட் வியூவர். இல்லை நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் அண்ட் ஷேரிங் சென்டர் அண்ட் வைஃபை செட்டிங்ஸ் அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ செக்யூரிட்டி அண்ட் மெயின்டெயின் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ரீஸ்டோ அண்ட் விண்டோஸ் அப்டேட். ஸோ இதில் எல்லாமே செக்யூரிட்டி அண்ட் மெயின்டெனன்ஸ் ஃபங்க்ஷன் இருக்குது. accessibility ஃபங்க்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஹையர் கான்டெஸ்ட் ஸ்க்ரீன் அண்ட் ஆன் ஸ்க்ரீன் கீபோர்ட். ஸோ இது நம்ம டே டு டே யூஸ் பண்ணுறது தான். ஸோ நெக்ஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் என்விரான்மெண்ட் அண்ட் விண்டோஸ் மேனேஜ்மெண்ட் அந்த ஃபங்க்ஷன் இன்க்ளூட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா பவர் மேனேஜ்மெண்ட், டிவைஸ் டிரைவர் மேனேஜ்மெண்ட் இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெட்வொர்க் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ப்ரோட்டோகால் மேனேஜ்மெண்ட். இது எல்லாமே விண்டோஸ் ஃபங்க்ஷன். தேங்க்யூ. Hello everyone, the topic of our name is Tizen and it is an OS. Overview பத்தி பார்க்கலாம். Tizen is an open source Linux-based operating system designed for a wide range of devices including smartphones, smartwatches, smart TV and IoT devices. Tizen development by the Tizen Association.
relies on Samsung and lack of smartphone success.